நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகிறது நண்பர்களே. 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்கும். ஏஎம்சிஏ நம்மளுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு எப்போ வரும், எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு, எந்த இன்ஜின் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவதாக இருக்கிறோம், ஸோ அது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த முக்கியமான விஷயத்த பேசுகிறேன், இந்த ஃபைட்டர் ஜெட் சம்மந்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட இருந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இது பாகிஸ்தானினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சீனா கிட்ட இருந்து சீனாவினுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான J-31 வாங்குவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானினுடைய விமானப்படையில் J-31 நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த J-31 வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த J-20 சீனா வச்சிருக்கிறாங்களா ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட், அதனுடைய எக்ஸ்போர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இதை வந்து சீனா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரில் பயன்படுத்துவதற்கு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டு வந்திருக்கு. இந்த J-31 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா J-20யோட சின்னது. இப்போது எப்படி வந்து அமெரிக்கா அவங்களுக்கு வந்து F-22 ராப்டார் வச்சுருக்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய நேச நாடுகளுக்கு வந்து F-35 வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, அதே மாதிரியே சீனா வந்து ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த J-31 வந்துட்டு இந்த F-35ஓட எக்ஸாக்ட் காப்பி, இந்த காப்பி வந்துட்டு சீனாவுக்கு எப்பயோ வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த 10 ஆண்டு காலமாக வந்து சீனா டெவலப் பண்ணி இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சீனா பண்ண ஆரம்பிக்கல, கூடிய விரைவில் மாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இம்மீடியட்டாக அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட ஒரு டீல் போட்டு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குவாங்க அப்படின்றதும் வந்துட்டு கூறப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து இப்போ ஒரு செரிமனியில் வந்துட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இப்போ ஒரு ஹாட் நியூஸ். ஸோ பாகிஸ்தான் கிட்ட ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வருது அப்படின்னா, இப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்டோட கேப்பபிலிட்டி என்ன எப்படி அதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. ஆனால் அவங்க வந்து சீனா அது ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்டர்னல் வெப்பன்ஸ் பே அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெடியூஸ்டு ரேடார் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய வாதத்தையே வந்துட்டு நம்ம எடுத்துக்கோமே, இது ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட். ஸோ பாகிஸ்தான் ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கினா இப்போது சவுத் ஏஷியாவில் இந்த செக்யூரிட்டி டைனமிக்ஸ் வந்துட்டு அப்படியே டோட்டலாக வந்துட்டு மாறிடும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பாகிஸ்தானோட கேப்பபிலிட்டி அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருந்தது. ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து ஏற்படும். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இன்னமும் டஃப்பாக மாறும். இந்த போட்டி அப்படின்றது நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அவங்க போடுற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு வருவாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து எதற்கு அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் வந்து நிறைய மாடர்னைசேஷன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய அதிர்ச்சி வந்துட்டு ஏற்பட்டது. என்னன்னா, ஒன்று நம்மளுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் பாலிசியை டோட்டலாக மாற்றுவதற்கு அவங்கள வந்து தள்ள வச்சது. இன்னொன்று நம்மளுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட், அதில் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸ். ஸோ இதை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு பாகிஸ்தான் இமீடியட்டாக அல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இமீடியட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா கிட்ட இருந்து J-10 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு அவங்க வாங்குறாங்க. ஸோ இந்த J-10 வந்து சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஃபேலுக்கு நிகரானது அப்படின்ற மாதிரி தான் சீனா வந்து மார்க்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இமீடியட்டாக J-10 வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பெனிட்ரேட் பண்ணுவதற்காக ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வேணும். ஸோ நம்ம இமீடியட்டாக 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனா கிட்ட இருந்து இந்த J-31 ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கு வந்துட்டு பாகிஸ்தான் முழுமையாக தயாராக இருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. யூஸ்வலாக ஒரு சர்வீஸினுடைய சீஃப் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவதற்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு தான் வந்துட்டு பேசுவாங்க. ஏன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது. இப்போ இந்த J-31 அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். 2010 அந்த சமயத்தில் அந்த தொடக்கத்தில் வந்து F-35 சம்பந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சீனாவுக்கு கிடைத்ததாக வந்துட்டு கூறப்படுகிறது. ஸோ இமீடியட்டாக சீனா உடனே வந்து அவங்களுடைய J-31 ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2012 வந்துட்டு இது சம்மந்தமான முக்கியமான முடிவுகளை வந்துட்டு அவங்க எடுக்கிறாங்க. 2017 இந்த J-31 அந்த ப்ரோட்டோடைப் ஃபர்ஸ்ட் மாடல் வந்துட்டு வந்துருச்சு. அதை வந்து சோதனை பண்ணுறாங்க, சீனா சோதனை பண்ணுறாங்க. ஆனாலும் இத்தனை ஆண்டு காலமாக கடந்த சில ஆண்டுகளாக டெக்னாலஜிஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த ஃபைனல் வெர்ஷனை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கு வந்துட்டு சீனா வந்து பொறுமையை காத்து இன்னமும் வந்து நிறைய வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த J-31 பாகிஸ்தான் வாங்கினாங்க அப்படின்னா அதை வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு பாகிஸ்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா,
அவங்ககிட்ட இருக்கக்கூடிய F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு இந்த J-31 பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. ஸோ பாகிஸ்தான் டோட்டலாக அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்து 5th ஜென்ரேஷனாகவும் 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பதாக வந்துட்டு கூறப்படுது. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இப்போ வெஸ்டர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா F-16 அமெரிக்காவினுடைய F-16, அப்புறம் பிரான்சினுடைய மிராஜ் 3, அப்புறம் வந்துட்டு மிராஜ் 5. ஸோ இதெல்லாம் பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு பாகிஸ்தான் தயாராக வந்துட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இந்த J-31 வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து சீனா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன். அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதனுடைய அந்த டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிரிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஜெட்டில் பொருத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானினுடைய முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளுடைய டஃபர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பெனிட்ரேட் பண்ணி போய் ஒரு அட்டாக் வந்துட்டு பண்ணணும். ஸோ அதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தேவையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தேவையை இந்த J-31 வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கியினுடைய அந்த கான் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்லேயும் ஒரு பார்ட்னராக வந்துட்டு இருக்கிறாங்க. துருக்கி வந்து கான் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் வந்துட்டு கேரி அவுட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் அசர்பைஜானும் பாகிஸ்தானும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கு துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும். அதே மாதிரி அசர்பைஜான் வந்து துருக்கியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த துருக்கியினுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அதை வந்து பாகிஸ்தான் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பாகிஸ்தானும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது கரண்ட்லி. ஒன்று சீனா கிட்டேருந்து ஒன்று வாங்கலாம், இன்னொன்று துருக்கி கிட்டேருந்து ஒன்று வாங்கலாம். துருக்கி ஏன் இவ்வளோ வேகமாக ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அவங்களுக்கு F-35 நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அமெரிக்கா வந்து துருக்கி அந்த F-35 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்லேருந்து நீக்கினதை ஒரு பெரிய அவமானமாக கன்சிடர் பண்ணிட்டு துருக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு தனி ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் விஷயங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்க அப்படின்னா இம்மீடியட்லி நம்ம ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கி ஆகணும். அதுதான் வந்து ஒரு ரூல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம், எழுதப்படாத ஒரு விதி. ஸோ எப்பயுமே எனிமியினுடைய பவரை வந்துட்டு நம்ம அதிகமாக இல்லைனா கூட வந்துட்டு ஈக்குவேட் பண்ணி வந்துட்டு நம்ம இருக்கணும். ஸோ அதான் வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. சீனாவினுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை ஏன் ப்ரோ எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம். அதை நம்ம வந்து பேப்பரில் என்ன இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். மேபி அது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதனுடைய கேப்பபிலிட்டிஸ் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வாங்க வேண்டிய இம்மீடியட்டாக வந்துட்டு சீக்கிரம் கொண்டு வர வேண்டிய அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய AMCA ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இனிஷியல் ஃபேஸில் தான் வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து AMCA ப்ரோக்ராமுக்கு இன்னமும் ஃபைனல் அப்ரூவல் வந்துட்டு கொடுக்கல. அது கொடுத்தா மட்டும்தான் ஃபண்ட்ஸ் அலோகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து எதற்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நம்மளுடைய DRDOவும் பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த சாஃப்ரான் நிறுவனமும் வந்து ஒரு ஃபைனல் டீலுக்கு வந்துட்டு வர போகிறாங்க. ஸோ அந்த டீலுக்காக நம்மளுடைய கேபினட் கமிட்டி வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த டீல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கான AMCAக்கான ஃபைனல் அப்ரூவல் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து ப்ரோட்டோடைப் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரத்தோட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நம்மளும் அமெரிக்காவினுடைய அந்த GE நிறுவனமும் ஜெனரல் எலக்ட்ரிக்கும் வந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்துட்டு போட போகிறோம். ஸோ இந்த GE F414 இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே டொமஸ்டிக்கலி தயாரிக்கப்பட போகிறது. அதனுடைய அக்ரிமெண்ட் வந்து ஜூன் மாதமே வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா போயிருந்தப்போ 80% ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேஜஸ் மார்க் 1 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இன்ஜின் வந்து அதில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா F404. அதை விட அட்வான்ஸ்டானது தான் இந்த F414. ஸோ இது வந்து தேஜஸ் மார்க் 2க்கு வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் AMCA ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய ஃபஸ்ட்டு 2 ஸ்குவாட்ரனுக்கு முதல் 2 ஸ்குவாட்ரனுக்கு வந்துட்டு இந்த F414 இன்ஜின் தான் வந்துட்டு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா DRDOவினுடைய சேர்மன் வந்து நம்மளுடைய அரசாங்க பத்திரிகையான ANI பத்திரிகைக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து அஃபிஷியலாக ஆன் ரெக்கார்ட் முதல்ல 2 ஸ்குவாட்ரனுக்கு இந்த F414 இன்ஜின் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருக்கு. அதனால 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து DRDOவுக்கும் சஃப்ரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டீலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு ரோட் மேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க DRDOவும் சஃப்ரான் நிறுவனமும் ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்காக. இன்னொரு பக்கம் நம்மளுடைய கேபினட் கமிட்டி வந்து F414ஓட
டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு வெயிட் பண்ணலாம், அந்த ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேபினெட் கமிட்டி வந்துட்டு ஓகே ஆகிட்டாங்கன்னா, இது ரெண்டில் ஒன்று ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜெட் இன்ஜின் வந்து F414 இல்லை சஃப்ரானும் இந்தியாவும் இணைஞ்சு தயாரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து ப்ரோட்டோடைப் வந்துட்டு வரும். ப்ரோட்டோடைப் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா, அது வந்து இப்போ கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்ததற்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு வரும். இப்போ 2024 அந்த நடுப்பகுதியில் வந்து கேபினெட் கமிட்டி வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்கப்பா, யார் இன்ஜின் தயாரிக்க போகிறா அப்படின்றது உறுதியாயிருச்சு, சரியா? அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப் வருவதற்கு 2027 ஆயிரும். 2027 ப்ரோட்டோடைப் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வருவதற்கு 2028 ஆயிரும். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் ஆவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2030 ஆயிடும். ஸோ அவ்வளவு காலம் வந்துட்டு இது எடுத்துக்குது. ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் தயாரிப்பது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சீனாவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த J-31 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கும் கண்டிப்பாக அந்த டைம் வந்துட்டு எடுக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, AMCA ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்ன இன்ஜின் தேவை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவினுடைய F414 இன்ஜின் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் சொல்லுவேன். ஏன்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்துட்டு கேட்கலாம். அந்த இன்ஜினினுடைய பவர் வந்துட்டு ரொம்பவே கம்மி அப்படின்னா ஒரு 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் என்ன எனர்ஜி தேவைப்படுதோ, என்ன த்ரஸ்ட் தேவைப்படுதோ அதை தான் வந்துட்டு இந்த இன்ஜின் கொடுக்குது. அதனுடைய பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 98 கிலோ நியூட்டன். ஸோ ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு, ஒரு ட்வின் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு இன்ஜின் வந்து அட்லீஸ்ட் 115 kN வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணாமே அந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய அந்த ஸ்பீடு, அந்த த்ரஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கும். அமெரிக்காவினுடைய F-22 ராப்டாரினுடைய அந்த ஃபைட்டர் ஜெட் இன்ஜினினுடைய அந்த பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக 130 kN வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவினுடைய அந்த F414 இன்ஜின் வந்து நம்மளுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு 100 பவர்டு த்ரஸ்ட்டை தான் வந்துட்டு கொடுக்கும், ஒரு தேவையான ஒரு புஷ்ஷை வந்துட்டு கொடுக்காது. ஸோ அதனால சஃப்ரான் நிறுவனத்தோட நம்ம இணைஞ்சு ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை, ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ரிலையபிளாக வந்துட்டு இருக்கும். ஃப்ரான்ஸையும் வந்துட்டு நம்ம நம்பலாம், அந்த டெக்னாலஜியும் வந்துட்டு நம்மளோட கைவசம். இதுனா அமெரிக்காவை நம்பி வந்துட்டு நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த F414 இன்ஜின் அப்படின்றது கிட்டத்தட்ட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய அந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே நிறையா முக்கியமான டிஃபென்ஸ் டாபிக்ஸ் வந்துட்டு நான் பேசுவேன். நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த்.